ஹாய், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து எப்படி வந்து டக்குன்னு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா கூட டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து மசாலாலாம் எதுவும் வறுத்து அரைச்சிலாம் சேர்க்க வேணாம். ஒன்றும் இல்லை, ஒரு 3 தக்காளி இல்லை 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் வந்து ஒரு 3 வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து கட் பண்ண வேணாம். அரைச்சி வச்சுட்டு நான் எப்பவுமே சிக்கனுக்கு வந்து கடுகு எண்ணெய் ஊற்றுவேன். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து தீயக்கூடாது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனாக அதில் ஒரு இது மாதிரி வரணும். அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எதுவுமே போடக்கூடாது. அப்புறம் வந்து அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல்லு, அந்த ரா ஸ்மெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா வந்து இதுவானதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. அரைச்சி ஊற்றுனது வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவுமே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். டிஷ் எப்போயுமே சூப்பராக இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு சிக்கனுக்கு வந்து எப்போயுமே தக்காளியை கம்மியாக போட்டுக்கோங்க, வெங்காயம் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. எந்த சிக்கன் செஞ்சாலும் அப்படி தான். அப்போ தான் வந்து நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டே கொடுக்காது. வெங்காயம் தான் அதிகமாக போடணும். பிரியாணியில் கூட வெங்காயம் நிறைய போடுவாங்க, தக்காளி கம்மியாக போடுவாங்க. அது மாதிரி இது சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் எந்த செஞ்சாலும் நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுட்டு சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து நீச்சு ஸ்மெல் வரும். சிக்கனை வந்து நல்லா லைட்டாக மஞ்சள்தூள், கல்லுப்புலாம் போட்டு லைட்டாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா கழுவுங்க. ஒரு 2-3 வாட்டி கழுவி எடுத்தால் தான் அதில் இருக்க ஸ்மெல்லு, அதில் இருக்க பேக்டீரியா எல்லாமே வந்து போயிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அது அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து சிக்கனை வதக்கும் போதே லைட்டாக எண்ணெய் பிரியும். அப்போ வந்து அது ஃப்ரெஷ்ஷான சிக்கன், ரத்தம் கூட வரும். லைட்டாக ரத்தம் இப்படி மீன் வறுக்கும் போது மேலே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும்ல, அதே மாதிரி சிக்கன் ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக இருந்தால் அதை வதக்கும் போது அந்த லைட்டாக அந்த ரத்தம்லாம் வந்து வெளியே வரும் அந்த சிக்கன்லேருந்து. நல்லா கழுவி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதக்கிறதுலேயே பாதி சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். டைம் ஆகுது அதெல்லாம் பார்க்காம கடகடன்னு எங்கன்னா போகிறோம், இல்லை யாருக்குன்னா ரொம்ப பசிக்குது அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுப்பேன். அதனால் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு கடையில் விற்கிற சிக்கன் குழம்பு மசாலா தான் நான் வந்து இது மாதிரி டக்குன்னு செய்யணுன்னா அதை போட்டுப்பேன். இல்லைனா வந்து லைட்டாக வேறு மாதிரி தேங்காய்லாம் போட்டு செய்வேன். அதை கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு அவ்வளோதான். நல்லா சிக்கனை மூடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வேகட்டும். சால்ட்டு, கல்லுப்பு எல்லாமே முன்னாடியே போட்டாச்சு. நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகா கிள்ளி சாம்பாருக்கு, ரசத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.